இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பல பதிவுகளாக அரப்பளீஸ்வர சதகம் அப்படின்ற ஒரு சதக நோட்லேருந்து நம்ம பாடல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை கவிராயர், அருணாச்சல கவிராயருடைய பிள்ளை அண்ணாமலை கவிராயர் எழுதிய நூல் அது. 100 பாடல்கள் அதில் இருக்குது. இருந்தாலும் நாம் சில பாடல்களை பார்க்குறோம், ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு போகிறோம். குறிப்பிட்ட சில பாடல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எதுவுமே மனித குலத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு அப்படின்ற ஒன்று இடையில் இருக்குமானால் யாருக்கும் பகை வராது. எல்லாரும் கூடி தான் வாழ்வோம். ஒரு குடும்பம் அப்படின்றதே கூடி வாழறது தான். நிறைய உற்றார் உறவினர் இருக்கிற வரைக்கும் அன்பாக நம்முடைய வாழ்நாள் எப்படிப்பட்டது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, இதையெல்லாம் யாராலையும் முன்னாடியே கணிச்சு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் மனித வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இதில் தனித்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு துறவியாகவே இருந்தால் கூட அந்த துறவிக்கும் இல்லறத்தாருடைய உதவிகள் பல விஷயங்களில் தேவைப்படுது. அப்படி பார்க்குறப்போ துறந்தார்க்கும் துபார்க்கும் இல்லறத்தார் தான் துணைன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்வார். அதுபோல் எப்போவுமே மக்கள் கூடி தான் வாழணும். யாரும் தனித்து வாழ்ந்துடுறது அப்படின்றது சுலபமான காரியம் கிடையாது. ஒரு மனிதர்னால் அவருக்கு உற்றார் உறவினர் இருப்பாங்க, ஒரு வீடு இருக்கும், ஒரு குடும்பம் இருக்கும். அதுதான் இல்லறம். அவர் பொருள் செய்வார், இல்லறத்துலேருந்து மற்றவங்களை காப்பாற்றுவார், அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபடுவார், உணவுக்கு உடை உறையுள் எல்லாத்துக்கும் ஒத்தாசை பண்ணுவார். இப்படி வாழக்கூடிய கூடி வாழ்வது தான் ஒரு வாழ்க்கை. அப்புறம் ஒரு வீடு இருக்கும், பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெருவாக இருக்கும், பல தெருக்கள் சேர்ந்தது ஒரு ஊராக இருக்கும், பல ஊர் சேர்ந்தது ஒரு கிராமமாக இருக்கும், பல கிராமங்களை கொண்டது உள்ளடக்கியது ஒரு நகரமாக இருக்கும், பல நகரங்கள் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாடு. இப்படி எல்லாமே ஒரு கூட்டம்தான். இப்படி பார்க்குறத இந்த அரப்பளீஸ்வர சதகத்தில் அவர் சொல்கிறார், கவிராயர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, செத்தை பல கூடி ஒரு கயிறாயின் அது கொண்டு திண் கரியையும் கட்டலாம், திகழ்ந்த பல துளி கூடி ஆராயின் வாவியோடு திரள் ஏறி நிறைவிக்கலாம், ஒத்த நுண் பஞ்சு பல சேர்ந்து நூலாயிடின் உடுத்திடும் கலையாகலாம், ஓங்கி வரு கோளுடன் சீலையும் கூடினால் உயர் கவிகையாக கொள்ளலாம், மற்றும் உயர் தண்டுலத்தொடு தவிடு ஊமி கூடின் மல்கு முளைவிக்கலாம், மனம் ஒத்த நேயமோடு கூடி ஒருவருக்கு ஒருவர் வாழின் வெகு வெற்றி பெறலாம். அற்ற கனியை பொறுத்தறி பிரம்மர் தேடறிய அந்த பாடலும் வழக்கம் போல் முடிக்கிறார். அமலனே அருமை மதவேள் அனுதினமும் மனதில் நினைத்தரு சதுரகிரி வளர் அரப்பளீஸ்வர தேவனே அப்படின்னு சொல்கிறார். செத்தை பல கூடி ஒரு கயிறாயின். இப்போ கயிறு திரிக்கிற இடங்களில் இப்போதைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. எங்கள் வீட்டில் கயிறு திரிக்கிற வேலை செய்வாங்க. தென்னந்தோப்பு இருந்தது, நிறைய தேங்காயை உரித்து உடச்சி காணம் ஆடுவாங்க. அதாவது எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆடுவாங்க வீட்டில். அதையெல்லாம் உடச்சி காய வைக்கிற வேலை, உரிக்கிற வேலை அதெல்லாம் நடக்கும். ஒரு பாறையை நட்டு வச்சுட்டு எங்கள் அப்பா அருமையாக வேகமாக அந்த தேங்காய்களை உரித்து போடுவார், மட்டைகளை எல்லாம். அந்த மட்டைகளை ஒரு பெரிய சால்பானைன்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு ஊற வைப்பாங்க. ஊற வச்ச மட்டையை எடுத்து கட்டையால் அடிப்பாங்க. அந்த கட்டையெல்லாம் இப்போ இன்றைக்கி அது கோகனட் பிட் அப்படின்னு விற்கிறாங்க.
அப்போ நாங்கள் தோட்டத்தில் அள்ளி கொட்டிடுவோம். அது இவ்வளவு பெரிய ஏறுன்னு அவங்க தெரிஞ்சு செய்தாங்களோ தெரியாமல் செய்தாங்களோ தோட்டத்தில் அள்ளி வீசிடுவோம். அந்த நாரை எடுத்து அந்த பூவாக மாவாக கொட்டும். அது இன்றைக்கி கோகனட் பிட் மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது. அதாவது மண்ணே இல்லாமல் அந்த கோகனட் பிட்டை போட்டுட்டு அதில் விதைகளை முளைய வைக்கக்கூடிய கார்டனிங் மெத்தடுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப அருமையான தீனியாகவும் இருக்குது. மண் இல்லாத இடத்துல கூட விதை முளைத்தல் அழகாக நடக்கும். சிறுவகை செடிகள் அதில் பண்ணலாம். பெரிய தோட்டங்களுக்கு வயல்களுக்கு அதை உரமாக போடலாம். அந்த நாரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிப்பாங்க. கயிறு திரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ரொம்ப அருமையாக கயிறு திரிப்பார். எங்கள் சித்தப்பாவும் திரிப்பார். அந்த சின்ன சின்ன வேலைகளை நாங்களும் செய்திருக்கோம். எனக்கும் கயிறு திரிக்க வரும். அப்போ அளவுக்கு வேகமாக வராது. சின்ன வயசில் ஆசையாக பண்ணியிருக்கேன். அதை வேலையாக செய்யாமல் ஆசையாக பண்ணியிருப்பேன். வீட்டில் மாடுகள் நிறைய இருக்கும். அந்த மாட்டுக்கு தேவையான கயிறுகள் வீட்டிலையே திரிச்சிக்குவாங்க. அந்த கிணறு இருக்குது. கிணத்துல கயிறு போட்டு தான் தண்ணி எடுக்கணும். குடம் போட்டு எடுக்கணும். அந்த கயிறும் வீட்டில் தயாரிக்கிற கயிறு தான். அதுக்கு அப்போல்லாம் நாங்கள் தென்னை நாருன்னு சொல்லுவோம். தேங்காய் நார் அப்படி சொல்லுவோம். அதை இவர் குறிப்பிட்டு சொல்கிறார். செத்தை பல கூடி ஒரு கயிறாயின் அது சின்ன சின்ன சின்னதாக சன்னமாக முடியை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த செத்தை பல கூடி ஒரு கயிறாக திரிச்சாச்சுன்னா அது கொண்டு திண்கரியையும் கட்டலாம். பலமான யானையை கூட கட்டி போடலாம். திகழ்ந்த பல துளி கூடி ஆராயின். இப்போ மழை காலத்தில் நம்ம பார்க்குறோம். வெள்ளப்பெருக்கு இன்றைக்கி ஊரை எந்த அளவுக்கு பாடாப்படுத்துதுன்னு பார்க்குறோம். ஏன்னா ஏரி குளங்களில் தண்ணி தேங்கணும். அந்த நீர்நிலைகள்லாம் இப்போ இந்த காலத்தில் அடைக்கப்பட்டு விட்டது. நீர்நிலைகளில் மக்கள் குடியேற்ற பகுதியாக மாற்றிட்டாங்க. அதனால் நீர் தேங்கிறதுக்கு இடமில்லா காரணத்தால் தண்ணி என்ன பண்ணுது, வீட்டுக்குள்ளே வர்றேன்னுது. என் இடத்துக்கு நீ வந்த, உன் இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு துளி துளி துளியாக தானே மழை பெய்யுது. வேகமாக விழுது. அதாவது வேறு மாதிரியாக விழுது. துளி துளியாக, ஒவ்வொரு துளியாக பல 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 கோடி துளிகள் சேர்ந்து அதுக்கு பேர் மழை. இதை சும்மா பூத்தூரலாக போடும். அப்போ பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன துளிகளாக அந்த மழைத்துளி விழும். பனித்துளி மாதிரி சின்ன சின்ன துளிகள். அது சேர்ந்தது தானே பெருமழையாச்சு. அந்த மழைத்துளிகள் கூடி ஆறாக ஓடுது. ஆற்றுல வெள்ளம் போல் நிறைய தண்ணி வர்றத குளம், ஏரி, கிணறு எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிடும். ஆற்றுல தண்ணி வரும் பொழுதே ஏரி, குளம், கிணறு எல்லாம் தண்ணி வளமாக இருக்கும். அதுபோல் அதாவது பல துளி பெருவெள்ளம் அதை சொல்கிறாங்க. ஒத்த நுண் பஞ்சு பல சேர்ந்து நூலாயிடின்னு இந்த கயிறு திரிக்கிற மாடல் தான் இதுவும். பஞ்சு, பருத்தி பஞ்சு, அதே மாதிரி பஞ்சும் அதே மாதிரி தான். பருத்தி காய் வெடித்து அழகாக வரும். பருத்தி பிஞ்சு நிறைய நாங்கள் பறித்து சாப்பிட்ருக்கோம். பருத்திக்காய் அழகாக 4 இதழாக வெடித்து வரும். அந்த பருத்தி பஞ்சை எடுத்து காய வைக்கணும். காய வச்சு அந்த விதைகளை நீக்கிட்டு அதை நூலாக திரிப்பாங்க. நாங்கள் இந்த காந்திஜியோட கொள்கை பிரகாரம் தக்லின்னு சொல்லுவாங்க. அதில் நூல் நாங்களே பஞ்சிலேருந்து நூல் செய்வோம். எங்கள் அத்தை வீட்டில் தறி நெசவு பண்ணுவாங்க. அந்த நூலை நீட்டாக நூல் பண்ணணும். அதை பாவு சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அதை தறியில் விட்டு அதை நீட்டாக கட்டியிருப்பாங்க. நெடுக்கு நூல், குறுக்கு நூல் எல்லாம் போட்டு தறி நெசவு பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே 2 தறி இருக்கும், நெசவு பண்ணுவாங்க. பெருமாத்தூர்னு ஒரு புவனகிரி பக்கத்தில் அந்த ஊரில் வீட்டுக்குள்ளே தறி நெசவு. அந்த ஊரே அந்த தொழில் தான் செய்தாங்க. எங்கள் அத்தை வீட்லேயும் அந்த தொழிலை செய்தாங்க.
அந்த நூல் சாதாரண பஞ்சிலிருந்து எடுத்த நூல். அந்த பஞ்சு ரொம்ப மென்மையானது, உஃப்னு ஊதுனா காற்றுல ஓடிடக்கூடியது. அந்த ஒத்த நுண் பஞ்சு பல சேர்ந்து நூலாயிடின் உடுத்திடும் கலையாக்கலாம். நம்ம இன்னைக்கு உடுத்திட்டு இருக்கிற துணி வகைகளாக மாறுது. ஓங்கி வரும் கோலுடன் சீலையும் கூடினால், அந்த நெசவெல்லாம் பண்ணிட்ட பிறகு ஓங்கி வரும் கோலுடன் நீண்ட ஒரு குச்சியில் அந்த சீலையை கட்டினா கவிகையாக கொள்ளலாம். கொடை, இன்றைக்கி சாமிக்கு கொடை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது போல் கொடையாக பிடிக்கலாம். ஒரு நீட்டு குச்சியில் துணியை சுற்றிட்டா அது அழகான ஒரு கொடையாக இருக்கும். மற்றும் உயர் தண்டுலத்தொடு அரிசி, நம்ம உணவு சாப்பிடக்கூட அரிசி, அந்த அரிசியில் தவிடு உமி, தவிடுன்றது உள்தோல், உமின்றது மேல் தோல். உமின்றது ரஃப்பாக இருக்கும், தவிடுன்றது ரொம்ப மென்மையாக இருக்கும். அது கைக்குத்தலாக இருக்கிறப்போ தவிடு வராது, உமி வெளியில் வரும். அது இப்போல்லாம் மிஷினில் அரைக்கிறாங்க, தவிடும் வெளியில் வந்துடும். அரிசிக்கு மேலே உள்ளது தவிடு, அதுக்கும் மேலே உள்ளது உமி. உமி ரஃப்பான தோல். இந்த தண்டுலத்தோடு தவிடு உமி கூடின் மல்கு முளைவிக்கலாம். விவசாயம் பண்ணி நம்ம நெல் விளைவிக்கலாம். அந்த அரிசியாக இருக்கிறப்போ தவிடு உமி நீங்கி இருந்தால் அது விளையாது, முளைச்சி வராது. அதனால தான் அதோட சேர்ந்து இருக்கிறப்ப தான் அதை விளைவிக்கலாம். மனம் ஒத்த நேயமோடு கூடி ஒருவருக்கொருவர் வாழின் வெகு வெற்றி பெறலாம். அது ஒரு குடும்பம்னு பார்த்தா கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தங்கையாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். ஒருவருக்கொருவர் ஒற்றுமை, அதான் ஒன்று கூடணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமை பலம் தரும். இதெல்லாம் அருமையான பழமொழிகள். இப்போ எல்லாருமே சின்ன சின்ன வட்டம் போட்டுக்கிட்டு வாழணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா கருத்து மாறுபாடுன்றது ஒரு காரணம். ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கோ அனுசரிக்கிறதுக்கோ இப்போ தயாராக இல்லை. ஏன்னா வேகமான உலகத்தில் இதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் அந்த அன்பு ஒற்றுமையெல்லாம் நிறைய இருந்தது. ஒரு குடும்பத்தில் பல பேர் இருப்பாங்க, பல பேர் வருவாங்க, பல பேர் உண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு மிக்க மகிழ்ச்சியான கனாக்காலம். மனம் ஒத்த நேயமோடு, இதுதான் மெயினான விஷயம். மனம் ஒத்த நேயமோடு கூடி ஒருவருக்கொருவர் வாழின் வெகு வெற்றி பெறலாம். அந்த காலத்தில் நிறைய செல்வ வளம் இருந்தது. ஆசைகள் கம்மியாக இருக்கும், செல்வம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்லப்பட்டது தான் செத்தை பல கூடி ஒரு கயிறாயின் திண்கரியையும் கட்டலாம், திகழ்ந்த பல துளி கூடி ஆராயின் வாவியொடு திரள் ஏறி நிறைவிக்கலாம், ஒத்த நுண் பஞ்சு பல சேர்ந்து நூலாயிடின் உடுத்திடும் கலையாக்கலாம், ஓங்கி வரு கோலுடன் சீலையும் கூடினால் உயர் கவிகையாக கொள்ளலாம், மற்றும் உயர் தண்டுலத்தோடு தவிடு ஊமி கூடின் மல்கு முளைவிக்கலாம். இது எல்லாமே எதை சொல்கிறதுக்காக அவர் வர்றார் அப்படின்னா, மனம் ஒத்த நேயமோடு கூடி ஒருவருக்கொருவர் வாழின் வெகு வெற்றி பெறலாம், அற்ற கனியை பொறுத்தறி பிரம்மர் தேடறிய அப்படின்னு சொல்லி பாடலை முடிக்கிறார். அமலனே அருமை மாதவேள் அனுதினமும் மனதில் நினைத்தாரு சதுரகிரிவளர் அறப்பளீஸ்வர தேவனே அப்படின்னு முடிக்கிறார். இந்த மாதிரியான அருமையான பாடல்கள், ஒற்றுமை பலம் தரும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற வாக்கியங்கள் அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கப்பட்டது. இதுக்காக நிறைய நீதி நூல்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன பாடலாக சொல்லுவாங்க. கோரஸாக சின்ன வயசில் சத்தமாக படிப்பாங்க. அது எல்லாமே ஒரு அழகு. அந்த கோரஸாக சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். இப்போ மௌனமாக படிக்கிறதும் படிப்பு தான். ஒரு சின்ன வயசில் அப்படி சத்தமாக சொல்கிற அத்தனை வார்த்தைகளும் அப்படியே
மனசில் பதியும். அதுபோல் கூடி வாழறது அப்படின்றதோட பெருமையை சிறப்பாக சொல்கிறதுக்காக ஆசிரியர் இந்த பாடலை பாடியிருக்கார். நாம் கூட அதை பற்றியெல்லாம் நிறைய யோசிக்கலாம், நிறைய கூடி வாழறதுக்கு பழகலாம். அதுக்கு ஆதாரம், மூல ஆதாரம் எதுன்னா அன்பு. அதை நாமும் தேடணும், அடையணும். கூட்டு குடும்பங்கள்ன்றது இன்றைக்கி காலத்தால் சாத்தியம் இல்லாமல் போயிட்டுருக்கு. குறைஞ்சபட்சம் அன்பு எங்கே இருந்தாலும், உடலளவில் தேசம் கடந்து இருந்தால் கூட அன்போடு நம்மால் வாழ முடிஞ்சால் அதுவே ஒரு பலம் அப்படின்னு சொல்லி, இந்த விஷயத்தில் எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம், அன்பான குடும்பம், வெற்றிகளை தொட்டுக்கிட்டு இருக்கிற குடும்பம். அதுக்கு காரணம் இந்த அன்பு தான் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு, வாழ்க வளமுடன், வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கமெண்ட்ஸை போடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம்.